அவங்க எடுக்கிற முடிவெல்லாம் நீங்க எடுக்கிற முடிவுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வாய் தான் அவங்களது, வார்த்தை உங்களது. நீ இப்ப எங்களை புகழ்றியா இல்ல கிண்டல் பண்றியா? ரெண்டும் தான். இந்த மாதிரி வேலையெல்லாம் உங்களுக்கு தான் கை வந்த கலையாச்சே. இந்த வீட்டையே தலைகீழா புரட்டி போட்டவங்களாச்சே நீங்க. என்ன முறைக்கிற? ஐயோ, நான் எங்க முறைச்சேன்? என் பார்வையே அப்படிதான். அந்த பார்வை எனக்கு பிடிக்காது. அப்படியெல்லாம் என்ன பாக்குற வேலை வச்சுக்காத. அப்புறம் இல்ல 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 இல்ல, நான் பாக்கல. நான் பார்த்ததுக்கு என்ன மன்னிச்சிரு. அது அப்புறம் இந்த மாதிரி நான் சொல்ற வேலையெல்லாம் நீ கரெக்டா செஞ்சு முடிச்சிடணும். செய்றேன். மலர், என்ன அந்த வீடியோவை கொஞ்சம் டெலீட் பண்றியா? டெலீட் பண்ணிட்டு என்னன்னு முட்டாள்னு நினைச்சியா? எப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம டெலீட் பண்ணிடுன்னு சொல்ற? நாங்க தான் நீ சொன்னதெல்லாம் செய்யறோம்ல. அது என்கிட்ட இருக்கிறதுனால தான் நீங்க இது எல்லாமே செய்றீங்க. இல்லன்னா நீங்க என்ன தின்னு ஏப்ப விட்டுருக்க மாட்டீங்க. அத வச்சுதான் நீங்க இது வரைக்கும் பண்ண டேமேஜ் எல்லாத்தையும் நான் சரி பண்ணணும். எப்போ எல்லாம் நல்லபடியா முடியுதோ அதுக்கப்புறம் டெலீட் பண்றத பத்தி பேசிக்கலாம். அது வரைக்கும் அத பத்தி நீங்க நினைச்சு கூட பார்க்க கூடாது. அத்தை என் கைக்குள்ள வரணும்னா நீ என் கைய விட்டு போக கூடாது. நீ போக கூடாதுன்னா அந்த ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்கணும். அது எப்ப நடக்கிறது? நீ எப்ப டெலீட் பண்றது? உங்களுக்கு ரொம்ப அவசரம்னா அத சீக்கிரமா நடத்தி காட்டுங்க. அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையுமே கிடையாது. அத்தை நீங்க தான் என் உண்மையான மருமகன்னு சொல்ற வரைக்கும் உங்களுக்கு விடுதலையே இல்ல. ஏன்னா இது நீங்க போட்ட முடிச்சு. அத நீங்க தான் அவுக்கணும். இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு. அப்போ நீங்க செஞ்சதெல்லாம் நியாயமா? நீங்க செஞ்சதெல்லாம் நியாயம்னா இதுவும் நியாயம்தான். நீங்க செஞ்சதெல்லாம் அநியாயம்னா இதுவும் அநியாயம்தான். முள்ள முள்ளால தான் எடுக்கணும், சூழ்ச்சிய சூழ்ச்சியால தான் ஜெயிக்கணும். என்ன கட்டி போட்ட மாதிரி இருக்கா? ஒரு 2 நாளைக்கே உங்களுக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கே. இத்தனை நாளா நாங்க எவ்ளோ கஷ்டப்பட்டிருப்போம். தனக்கு வந்தாதான் தலைவலியோட வேதனை எப்படி இருக்கும்னு தெரியும்னு சொல்லுவாங்க. இப்ப தெரியுதா நாங்க பட்ட கஷ்டம் என்னன்னு? போங்க, போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன செய்யணும்னு நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்து சொல்றேன். அத செய்யறதுக்கு தயாரா இருங்க. மேடம் ஏன் திடீர்னு பிசினஸ் இங்க வச்சுதான் பாப்பேன்னு சொல்றாங்க சார்? ஏன் இப்படி சொன்னாங்கன்னு எனக்கே புரியல. இங்க பண்றதுக்கு அம்மா ஒத்துக்க மாட்டாங்கன்னு அவளுக்கே நல்லா தெரியும். ஒருவேளை அவங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்க போயிருப்பாங்களோ? போயிருந்தா அது வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜின்னு தான் நான் சொல்லுவேன். ஆமா சார், அம்மா கிட்ட இத பத்தி பேசுறது வேஸ்ட் தான். கண்டிப்பா அம்மா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. என்ன மலர், பேசிட்டு நீ பாட்டுக்கு பாதியிலே போயிட்ட. ஸ்ரீமதி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பிசினஸ் அவங்க வீட்லயே ஆரம்பிச்சிடலாம். இல்ல அர்ஜுன், அத நாம நம்ம வீட்லயே பண்ணிடலாம். அதுக்கு அம்மா சம்மதிக்க மாட்டாங்க மலர், சொன்னா புரிஞ்சுக்கோ. ஏன் சம்மதிக்க மாட்டாங்கன்னு யார் சொன்னா? அவங்க சம்மதிச்சிட்டாங்க. ஆமா அர்ஜுன், அவங்க இங்க வச்சே பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. மலர் என்ன சொல்ற? நேத்திக்கு என்னமோ முடியாதுன்னு அப்படி சத்தம் போட்டாங்க. அது நேத்திக்கு, இது இன்னைக்கு. அதான் எப்படின்னு கேக்குறேன். எப்படியோ ஒத்துக்கிட்டாங்க, அது போதாதா? அம்மா கிட்ட நீ போய் கேட்டியா? நான் கேக்கல. கேட்க வேண்டியவங்க கேட்டாங்க, அத்தையும் சரின்னு சொல்லிட்டாங்க. இந்த வீட்ல கேட்க வேண்டியவங்கன்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னா அது அர்ஜுன் சார் தான். அவரே இவ்வளவு நேரம் எங்க கூட தானே இருந்தாரு. துர்கா தான் போய் கேட்டுட்டு
அம்மா சம்மதிச்ச விஷயத்த சொன்னா. துர்காவா? ம், மேடம் ஒத்துக்கிட்டாலும் இந்த துர்கா ஒத்துக்க மாட்டாங்களே. அவங்க போய் கேட்டாங்கன்னு சொல்ற மலரு. நான் உண்மையதான் சொல்றேன். துர்கா தான் கேட்டுட்டு வந்து சொன்னா. என்னால இது நம்பவே முடியல மலரு. நீங்க இங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறது பிடிக்காத ஆளு துர்காதான். சரி, நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டு வரேன். அண்ணா இருங்க, நானும் வரேன். போய் கேட்டு வரேன். வர மலரு. ம், என்ன மேடம், ஆ? நீங்க உண்மையதான் சொல்றீங்களா இல்ல எங்களை டேஸ்ட் பண்றதுக்காக சொல்றீங்களா? நான் எதுக்கு உங்களை டீஸ் பண்ண போறேன்? ஆ? அத்தை உண்மையாவே இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. நேத்து அப்படி பேசினவங்க இன்னைக்கு எப்படி ஒத்துக்கிட்டாங்க? அதுக்கு காரணம் நேத்து நடந்த சம்பவம். எங்க அத்தைய ஆட்டி வைக்கிறதே அவங்க 2 பேரும் தான். அவங்க சொல்றதான் அவங்க செய்வாங்க. அவங்க நினைக்கிறதான் அத்தை பேசுவாங்க. அதான் யோசிச்சேன். அவங்கள அப்படியே நான் வலை வச்சு பிடிச்சிட்டேன். இப்ப அவங்க வீக் பாயிண்ட் ஏன் மொபைல்ல. நான் தான் மருந்து அதுல கலந்த குடிச்சிட்டு அம்மா செத்துட்டாங்கன்னா அந்த பழிய உன் மேலையும் அர்ஜுன் மேலையும் போட்டுட்டு 2 பேரையும் உள்ள தள்ளிட்டு மொத்த சொத்தையும் நாங்க 2 பேரும் எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணோம். சூப்பர் மேடம், தேங்க்யூ. அவங்கள கரெக்டா புடிச்சிட்டீங்களே. இனிமே நீங்க ஆடுறதுக்கெல்லாம் அவங்க ஆடிதான் ஆகணும். துர்காவோட குடுமி இனிமே என் கையில. அர்ஜுன் சார், அம்மா தான் சம்மதிச்சிட்டாங்கன்னு துர்கா சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இப்ப அம்மா கிட்ட விசாரிக்க போறீங்க? அம்மா சம்மதிச்சிட்டாங்களா இல்ல துர்கா நம்மளை ஏமாத்துறதுக்காக அம்மா ஒத்துக்கிட்ட மாதிரி சொல்றாங்களான்னு தெரிஞ்சுக்கணும்ல. துர்கா பொய் சொல்லுவாங்க தான், ஆனா அம்மா விஷயத்துல சொல்ல மாட்டாங்கன்றது என்னோட எண்ணம். எப்படி ஒண்ணு, எனக்கு இதுல சந்தேகமா தான் இருக்கு. அம்மா சம்மதிச்சிட்டாங்கன்னு நினைச்சு நாம ஏதோ ஒண்ணு பண்ண போய் அப்போ நான் சொல்லி எதுக்கா இங்க வச்சு பண்றீங்கன்னு அம்மா நம்மள கேட்டாங்கன்னா எல்லாமே வீணா போயிடும்ல. ஒருவேளை அம்மாவே சம்மதிச்சிருந்தாங்கன்னா? சொல்லியிருந்தா நான் எப்படி அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுவேன்ல. சரி வாங்க போய் கேட்டு பார்க்கலாம். என்ன அர்ஜுன் சார், இவ்வளவு தூரம் வந்துட்டு இங்க நின்னு யோசிக்கிறீங்க? எதுவும் இல்லைண்ணே, அம்மா இன்னும் என் மேல கோவத்துல தான் இருக்காங்க. நான் உள்ள போனா ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. சார், அவங்களோட கோவம் என்னைக்குமே உங்க மேல இல்ல, எல்லா கோவமும் நம்ம மலர் மேலதான். நீங்க தைரியமா உள்ள போங்க சார். சரி போங்க. சரி சரி, ஓகே சார். ஆ சரி. அர்ஜுன் சார், போங்க சார், போங்க.